தாய்லாந்து வெர்சஸ் கம்போடியா முடிவு என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தாய்லாந்து கம்போடியா இடையே நிலவக்கூடிய பதற்றம் அப்படிங்கிறது உலக நாடுகள் மத்தியிலேயும் உற்று கவனிக்க வச்சிருக்கிறது. அதோட விளைவாக குறைந்தபட்சம் 12 தாய்லாந்து நாட்டவர் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் அவங்கள பெரும்பாலானவர்கள் பொதுமக்கள் அப்படின்னும் தாய்லாந்து அதிகாரிகள் சொல்கிறாங்க. இந்த மோதல் தொடங்கியதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லையில் நடந்த துப்பாக்கி சூடு அப்படின்னு 2 தரப்பும் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக்கிறாங்க. அவங்க தான் முதல்ல பண்ணாங்க, இவங்க தான் முதல்ல பண்ணாங்க அப்படின்னு 2 தரப்புமே குற்றம் சாட்டுகிறாங்க. கம்போடியா ஏவுகணைகளை ஏவியதாக தாய்லாந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. கம்போடியாவினுடைய இராணுவ நிலைகள் மீது தாய்லாந்து விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது சமீபத்தில் தொடங்கிய சச்சரவு கிடையாது. தாய்லாந்து கம்போடியா இடையான சர்ச்சை அப்படிங்கிறது ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே தொடங்கியிருக்கு. அதாவது கம்போடியா பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை அடைந்த போது 2 நாடுகள் இடையே எல்லை வகுக்கப்பட்ட போது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தொடங்கியது. ஆனால் 2008ஆம் ஆண்டு தான் 2 நாடுகளுக்கும் இடையிலான இந்த பிரச்சனை அதிகாரப்பூர்வமாக தீவிரமடைந்தது. இரு நாடுகளுக்கு இடையிலான சர்ச்சைக்குரிய பகுதியில் 11ஆம் நூற்றாண்டு கோவில் ஒன்று இருக்கு. அதை யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக பதிவு செய்வதற்கு கம்போடியா முயன்றதே அதற்கு இந்த மோதலுக்கு சர்ச்சைக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் அப்பப்போ நடந்த மோதல்கள் 2 தரப்பிலும் இராணுவ வீரர்கள், பொதுமக்கள் அப்படின்னு பலர் கொல்லப்பட்டாங்க. கடந்த மே மாதம் நடைபெற்ற மோதலில் ஒரு கம்போடிய வீரர் கொல்லப்பட்டார். அதை தொடர்ந்து மீண்டும் பதற்றம் ஏற்பட்டது. இந்த பதற்றம் 2 நாடுகளுக்கும் இடையே கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மோசமான ஒரு நிலையை எட்டியது. கடந்த 2 மாதங்களில் 2 நாடுகளுமே பரஸ்பரம் எல்லை கட்டுப்பாடுகளை விதித்து வந்தாங்க. தாய்லாந்தில் இருந்து காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை இறக்குமதி செய்ய கம்போடியா தடை விதிச்சாங்க. அங்கிருந்து பெறப்பட்டு வந்த மின்சாரம் மற்றும் இணைய சேவைகளையும் நிறுத்தினாங்க. அண்மை வாரங்களில் 2 தரப்பு எல்லைகளையும் இராணுவ நடமாட்டம் அதிகரிச்சுது. கம்போடியாவுடனான பிரச்சனை நுட்பமானது அப்படின்னும் அதை கவனமாக சர்வதேச சட்டத்திற்குட்பட்டு தீர்க்க வேண்டும் அப்படின்னும் தாய்லாந்தினுடைய இடைக்கால பிரதமர் தெரிவித்திருக்கார். இந்த பிரச்சனையை அமைதியாக தீர்க்கவே கம்போடியா விரும்புவதாகவும் ஆயுதப்படை ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஆயுதப்படை மூலம் பதிலடி கொடுப்பதை தவிர வேறு வழியில்லை அப்படின்னும் அந்த நாட்டினுடைய பிரதமர் தெரிவிச்சிருக்காரு. கடந்த காலங்களில் தீவிரமான துப்பாக்கி சூடுகள் நடைபெற்று இருந்தாலும் பதற்றம் சீக்கிரமாகவே தணிக்கப்பட்டது. அதே பாதை மீண்டும் தேர்வு செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதே வேளையில் இப்போ இந்த சண்டையில இருந்து நம்பிக்கையோட பின்வாங்க துணியும் தலைவர்கள் 2 தரப்புலுமே கிடையாது. இப்போ வரைக்கும் இந்த மோதல் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மட்டுமே நடைபெற்று வருது. இருப்பினும் சமீபத்திய வாரங்களில் எல்லை பகுதிகள் மூடப்பட்டதை தொடர்ந்து பயணிகளை இந்த பகுதியில் சுற்றுலா தலங்கள் போன்ற இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தப்பட்டு இருந்தது. இதற்கிடையில தான் தாய்லாந்து எல்லைக்கு தவிர்க்கும்படி கம்போடியாவில் இருக்கக்கூடிய தனது குடிமக்களை சீனா வலியுறுத்தியிருக்காங்க. கம்போடியா ஒரு ஆண்டுக்கு $1.3 பில்லியன் பாதுகாப்பு துறைக்கு அப்படின்னு பட்ஜெட்டில் ஒதுக்கீடு பண்ணுறாங்க. மொத்தமாக 1,24,300 வீரர்களை கொண்டிருக்கிறது. இவங்களை 75,000 பேர் இராணுவ வீரர்கள். இவங்களுக்கு 200க்கும் அதிகமான டேங்கிகளும் 480 ஆர்டிலரி யூனிட்டுகளும் இருக்காங்க. தாய்லாந்து ஒரு ஆண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா $5.73 பில்லியன் பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கீடு பண்ணுறாங்க. 3,60,000 பேர் இராணுவத்தில் பணியாற்றுறாங்க தாய்லாந்தில். இதில் இராணுவ வீரர்களாக மட்டும் பார்த்தீங்கன்னா 2,45,000 பேர் செயல்படுறாங்க. கம்போடியாவை விட இது 3 மடங்கு அதிகமாக இருக்குது. கம்போடிய விமானப்படையிடம் 10 போக்குவரத்து விமானங்களும் 10 ஹெலிகாப்டர்களும் இருக்குது. 1,500 பேர் விமானப்படையில் பணியாற்றுறாங்க. கம்போடியா வசம் எந்த ஒரு போர் விமானமும் கிடையாது. தாய்லாந்தில் 46,000 பேர் விமானப்படையில் பணியாற்றுறாங்க. 112 விமானங்கள் இருக்குது. இதில் 28 F-6 ஃபால்கன் ரக போர் விமானங்களும் இருக்குது. குறிப்பாக அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களை தாய்லாந்து இராணுவம் வச்சுருக்காங்க. கம்போடியாவில் 2,800 பேர் கடற்கரையில் வேலை செய்கிறாங்க. இவங்க கிட்ட 13 ரோந்து கப்பல்கள் இருக்குது. தாய்லாந்து கிட்ட 70,000 பேர் கடற்படையில் வேலை பார்க்குறாங்க. கம்போடியாவை விட இப்போ கம்போடியா எடுத்தது அப்படின்னா 2,800 பேர் கடற்படையில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அது தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா 70,000 பேர் கடற்படையில் வேலை பார்க்குறாங்க. ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் 68 ரோந்து கப்பல்களை கொண்டிருக்கிறது தாய்லாந்து. இராணுவத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு, இராணுவ உபகரணங்கள், நவீன ஆயுதங்கள், போர் விமானங்கள் எல்லாமே தாய்லாந்து கிட்ட அதிகமாக குவிந்து கிடக்குது. அமெரிக்காவுக்கு நெருக்கமான ஒரு நாடாக இருப்பதால் எந்த ஒரு உதவியை கேட்டாலும் அமெரிக்கா இராணுவம் முன்வந்து செய்யக்கூடிய ஒரு நிலையிலும் தாய்லாந்து இருக்குது. அதனால் இந்த போரில் தாய்லாந்தின் கைதான் ஓங்கி இருக்குது. இது மிகப்பெரிய போராக மாறினால் அது கம்போடியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது.